ஹலோ கைஸ், இன்னொரு டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சார்ட் ஓகேங்களா. ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட்டில் என்ன டைப் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் ஆர்கனைசேஷன் சார்ட் ஓகேங்களா, ட்ரெடிஷனல் மெத்தட் சொல்கிறாங்க இதை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் டைப் சார்ட்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் டவுன் ஸ்ட்ரக்சரில் வருது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஹையர் அத்தாரிட்டி, அப்புறம் வந்து லோவர் அத்தாரிட்டி வரைக்கும் கடைசி வரைக்கும் வருது. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அத்தாரிட்டியும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுது, அவருடைய பொறுப்புகள் என்ன சொல்லிட்டு இந்த சார்ட் கார்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஷோஸ் கிளியர் லைன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஓகேங்களா. ஸோ வந்து யார் வந்து யாரும் ரிப்போர்ட் பண்ணணும், அந்த ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுது சார்ட் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் அரேஞ்சு வெர்டிகலி ஓகேங்களா. ஸோ வெர்டிகலாக அது வந்து பொசிஷன் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹையர் லெவல் ரெப்ரசன்ட் வந்து ஹையர் அத்தாரிட்டி ஓகேங்களா. யார் வந்து ஹையராக இருக்காங்களோ, டாப்பில் இருக்காங்களோ அவங்க வந்து ஹையர் அத்தாரிட்டி சொல்கிறாங்க ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது, ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஹைரார்கிக்கல் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு சிஇஓ, ப்ரொடக்ஷன் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர் அவங்களுக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு ஹைரார்கிக்கல் ஒரு ட்ரெடிஷனல் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த சார்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து அவங்களுக்கு பொசிஷன் என்ன, அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்பெனியில் வைக்கக்கூடிய ஒரு சார்ட் தான் இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. சரி வாங்க செகண்ட் சார்ட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன் சார்ட் சொல்கிறாங்க. ஸோ இதே மேட்ரிக்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிசானலாகவும் இருக்குது, வெர்டிகலாகவும் இருக்குது, அதான் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ மேட்ரிக்ஸ் சார்ட் பற்றி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்ஸ் வந்து 2 பேர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஃபங்க்ஷனல் மேனேஜர் ஓகேங்களா, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஓகேங்களா, ஃபங்க்ஷனல் மேனேஜர். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர், இப்போ கரண்டாக போயிருக்க ப்ராஜெக்ட் மேனேஜர் ஓகே. ஸோ 2 பேர்ட்டையும் அவங்க ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இது யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா டூவல் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க ஓகே. 2 பேரும் ரிப்போர்ட் பண்ணுறதுனால இது ஒரு தனி ஸ்ட்ரக்சராக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு விஷுவலைஸ் ஹவு எம்ப்ளாய்ஸ் இன்ட்ராக்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. இது வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட், இது வந்து ப்ராஜெக்ட் ஹெட் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் டெஸ்டர் 1க்கு டவுட் இருந்தால் டெஸ்டர் 2 கிட்ட கேட்கலாம், டெஸ்டர் 2 இவங்களோட டவுட் இருந்தால் நீங்கள் 3 கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து கொலாபரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த கொலாபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி இன்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதன் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட் த கிரிட் வியூ ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இப்படி ஹரிசானலாக வெர்டிகலாக வரதுனால நம்ம கிரிட் வியூ மாதிரி தெரியுது. ஸோ வேறு எம்ப்ளாய்ஸ் குரூப்டு பை ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களோ அது வந்து வெர்டிகலாக பண்ணுறாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட் வந்து ஹரிசானலாக பண்ணுறாங்க ஓகேங்களா. பேசிக்காக இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு மேட்ரிக் சார்ட்ன்றது இப்படி தான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஓ இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜர், டெவலப்மெண்ட் மேனேஜர், அப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட், இவங்க வந்து ஒர்க் பண்ணுறவங்க, டெவலப்பர்ஸ், டெஸ்டர் ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். இப்போ இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ப்ராஜெக்ட் ஒன்று ரிலேட்டட் ரிப்போர்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் ரிப்போர்ட் பண்ணணும், 2 பேரும் ரிப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா. இன்றைக்கி ஒன்றா ஒர்க் பண்ணேன், இந்த ஒரு டார்கெட் தான், டார்கெட் முடிச்சுட்டு 2 பேரும் ரிப்போர்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. இதே மாதிரி வந்து எல்லாருக்குமே வரதுனால இது வந்து ஒரு மேட்ரிக் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க பேசிக்காக ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சார்ட் ஓகேங்களா. ஸோ ஃப்ளாட் சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இன்சோர்ஸ் ஸ்ட்ரக்சர் இது ஃபியூ ஆர் நோவில் மிடில் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது ஓகேங்களா. சிஇஓ டேரெக்டாக ஸ்டாஃப் தான் ஓகேங்களா. இது நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட்டு, மேனேஜர்ஸ் அது மாதிரி யாருமே கிடையாது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஓனர்கிட்டே பேசி, சிஇஓ கிட்டே பேசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக் பண்ணிப்பாங்க சொல்லலாம் ஓகே. இதோட யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் ஆகும். ஸ்டார்ட் அப் கம்பெனி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, சின்ன கடை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதுன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த வலியுறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனான ஒரு கிளியரான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஒரு இது ரொம்ப மினிமைஸான ஆர்கனைசேஷன் வந்து இது வலியுறுத்துது இந்த மெத்தட் சொல்கிறாங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃப்டன் ரெப்ரசன்ட் பை ஹரிசானல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசானல் ஸ்ட்ரக்சராகவும் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா மினிமல் ஹைரார்கிலே இருக்குது, நிறைய பேர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் இருக்குது. ஃபோக்கஸிங் ஆன டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் டிசிஷன் மேக்கிங், இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம ரெஸ்பான்ஸாக பண்ண முடியுது ஓகேங்களா. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன டக்குன்னு டிசிஷன் மேக் பண்ணணுமோ அதை எடுத்துறாங்க. இங்கே பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ சிஓ இருக்காங்க, ஸ்டாஃப் ஏ, ஸ்டாஃப் பி, ஸ்டாஃப் டி, ஸ்டாஃப் சி ஓகேங்களா. இவங்களாம் அப்படியே இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ரிப்போர்ட் பண்ணது சிஓ தான் ரிப்போர்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இது சின்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் ஆர்கனைசேஷன் சார்ட். ஸோ இந்த டிவிஷனல் ஆர்கனைசேஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டிவைஸ் த ஆர்கனைசேஷன் செப்பரேட் டிவிஷன் ஓகேங்களா. ஸோ கம்பெனி வந்து ஒரு செப்பரேட் டிவிஷனாக பிரிக்கிறாங்க பேஸ்டான ஜியோகிராஃபிக் ரீஜன் ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் பிரான்ச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஒரு இடத்துல இருக்கும், இப்போ ஆஃபீஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கு வந்து அந்த இது மேனேஜ்மெண்ட்டையும் இது செப்பரேட்டாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செக்மெண்ட்ஸு, அதர் கிரைட்டீரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைன்ஸு, இதெல்லாம் இதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனியாக பிரிக்கிறாங்க. பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷனாக சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதோட யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் ஹவு டிஃப்ரெண்ட் டிவிஷன். இதை வந்து இப்போ நம்ம கம்பெனியில் எத்தனை டிவிஷன் இருக்குது, எத்தனை யூனிட் இருக்குது, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கோலுக்காக தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, கம்பெனியோட அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ண வந்து கான்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் டிவிஷன் ரெப்ரசன்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிரான்ச் ஆர் காலம் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு உண்டான காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெப்ரசென்ட் பண்ணுது.
ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஷன் ஏ டிவிஷன் பி 2 இருக்குது. டிவிஷன் ஏ ஒரு மேனேஜர் ஸ்டாஃப் இருக்காங்க, டிவிஷன் பி மேனேஜர் ஸ்டாஃப் இருக்காங்களா. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஏ ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லலாம் பேசி ஓகேங்களா. இப்படி தான் இருக்காது. ஸோ இவங்க 2 பேர் ஸ்டாஃப் வந்து மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, மேனேஜர் வந்து டிவிஷன் ஏ கிட்ட அதில் யார் மேனேஜர் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து சிஓ ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே தான் இங்கே நடக்கும். இவங்க அங்கே ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரி அப்புறம் டேரெக்டாக சிஓக்கு போகும் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்காகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதோட ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஈச் டிவிஷன் ரெப்ரசென்ட் செப்பரேட் பிரான்ச் ஆர் காலம் ஷோயிங் த யூனிக் ஸ்ட்ரக்சர் ஆர் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரான்ச்சுக்கு அவங்க யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டீம் பேஸ்டு ஆர்கனைசேஷன் சார்ட். ஸோ டீம் பேஸ்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு பேசிக்காக நார்மலாக டீம் ஏ டீம் பி இருக்க மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ ஃபோக்கஸ் ஆன் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம் ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு இப்போ டீம் ஏ டீம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து இவங்ககிட்ட என்ன டெஸ்டர் வேணும் இல்லை டெவலப்பர் வேணால் மாற்றி வந்து ஒர்க் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித்தின் த அந்த கம்பெனிக்குள்ளே ஓகேங்களா. அந்த நியூஸஸ் பார்த்தீங்கன்னா டீம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு ஹவு தே ஆர் கொலாபரேட் அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸாக இருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எம்பசைஸ் கொலாபரேஷன் டீம் ஒர்க். இது வந்து என்ன வலியுறுத்துது பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதையும் டீம் ஒர்க் பண்ணுறதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலியுறுத்துது, ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணி சொல்லலாம் ஓகேங்களா. எது இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் டீம் ஆர்கனைசேஷன் சார்ட் ஓகேங்களா, டீம் பேஸ்டு. இது ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுதுன்னா இன்டர் கனெக்டட் அண்ட் ஷோயிங் டீம் ரிலேஷன்ஷிப். இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் இன்டர் கனெக்டடாக இருக்கும், ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரினா ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நமக்கு டீம் பேஸ்டு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எம்பசைஸ் பண்ணது சொல்கிறாங்க ஓகேங்களா, வலியுறுத்துது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டீம் பேஸ்டு ஆர்கனைசேஷன் சார்ட். சிஓ இருக்காங்க, டீம் ஏ இருக்காங்க, டீம் பி இருக்காங்க ஓகேங்களா, லீடரு. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, டீம் லீடருக்கு, டீம் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா சிஓ ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து பேசிக்காக ஒர்க் ஆகுது ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்கனைசேஷன் சார்ட். ஸோ சர்க்குலர் ஆர்கனைசேஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்றா சிம்பிள் தான் ஓகேங்களா. ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஒரு ரவுண்டு ஃபார்மேட் இருக்கும் ஓகேங்களா, சர்க்கிள் ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஹைரார்க்கிக்கல் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான மெத்தட் தான். ஸோ யூஸ் டு எம்பசைஸ் ஈக்குவாலிட்டி அமங்க டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். இது வந்து என்ன வலியுறுத்துது பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் தான். ஸோ யாருமே யாருக்கு கீழே யாருக்கு மேலே இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்றத வந்து வலியுறுத்து இந்த சார்ட் சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த கம்பெனிக்குள்ளே. தென் அந்த ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பொசிஷன் அரேஞ்சர் சர்க்குலர் மேனேஜர். எல்லா பொசிஷனும் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மேனேஜரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஈச் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு டீமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். லைன்ஸ் இண்டிகேட் த கனெக்ஷன் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப். அந்த லைனுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா யார் வந்து யார்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணது சொல்கிறாங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சிஓ இருக்காங்க, அப்புறம் தான் மார்க்கெட்டிங் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்க. இங்கே வந்து தான் சூப்பர்வைசர் ஒர்க்கரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அப்புறம் சேல்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃபீஸர், சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க. மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், மார்க்கெட் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சர்க்குலர் ஆர்கனைசேஷன் சார்ட் ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் மாதிரி தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஃபார்மேட் எல்லாரும் ஒரு ஈக்குவலாக தான், எல்லா டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் தான், எல்லாரும் கடைசியில் போயிட்டு சிஓ வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ கன்சிடரிங் நமக்கு ஹைரார்க்கிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு இப்படி ரொம்ப வந்து ஹரிசாண்டலாக போகும் ஓகேங்களா. அது வந்து அது நம்ம இன்கேஸ் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம நிறைய இடம் தேவைப்படும். இப்போ நம்ம ஸ்கொயராக ஒரு பிளேஸ் இருக்குன்னா நம்ம சர்க்கிள் ஃபார்ம் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியான இடத்துக்குள்ளே நம்ம அந்த ஸ்கொயர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. அந்த ஒரு சார்ட்டை வந்து நல்லா கொடுக்க முடியும். ஸோ பேஸ்டாக நமக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம சர்க்கிள் பேஸ்டு போகலாமா இல்லை வந்து ஹைரார்க்கிக்கல் பேஸ்டு போகலாமா சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதை உங்களுடைய பெறுவது உங்கள் பாலா.